கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை அடிக்கடி நினைவு கூற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை நினைத்து பார்க்கிற பொழுது சிலுவை தியானம் நிச்சயமாய் என்னை மெருகேற்றும், என்னை ஆவியிலே, ஆத்துமத்திலே, சரீரத்திலே இன்னும் உயிர்ப்பிக்கும், பலப்படுத்தும். நிச்சயம் அந்த விசுவாசத்தோடு இந்த தியானத்திற்கு ஆரம்பமாக எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் அப்பா. ஆண்டவரே, மனுஷன் பாவத்தில் விழுந்து கிடந்த பொழுது அவனை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தவங்க அன்பை நினைத்து நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்க அன்பை குறித்து தியானிக்கிற நாங்கள், உங்கள் சரீர அவயவங்களை குறித்து தியானிக்கிற நாங்கள், இவை அனைத்தும் எனக்காகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டதே என்பதை நினைத்து பரவசப்படுகிறோம். அதற்காக நாங்கள் மனஸ்தாபப்படுகிறோம். இனி பாவம் செய்யாதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு மீதமுள்ள நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஆத்துமநேசரின் மார்பு. கடந்த நாட்களிலே ஆத்துமநேசருடைய பாதம், ஆத்துமநேசருடைய கால், கால் எலும்பு, முழங்கால், அறை, இப்படி தியானித்திருக்கிறோம். இன்றைய தியானம் ஆத்துமநேசரின் மார்பு. அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேத வார்த்தையை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான் என்பது போதனை. இரட்சகருடைய மார்பை பற்றி ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் ஒருவன் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். 12 சீஷரிலும் இயேசுவை அதிகமாய் நேசித்தது பரிசுத்த பேதுருதான் என்று நமக்கு விளங்கும். நாம் அதனை யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17 நாம் அறிய முடியும். அதிகமாய் நேசித்தது பரிசுத்த பேதுரு. ஆனால் இயேசு அதிகமாய் நேசித்தது பரிசுத்த யோவான் என்று விளங்குகிறது. இயேசுவில் அன்பு கூறுவதிலும் இயேசுவால் அன்பு கூறப்படுவதே மேன்மை. இயேசுவில் அன்பு கூறுவது பக்தர்களாகிய நம்முடைய கடமை. இயேசுவால் அன்பு கூறப்படுவதோ கர்த்தரின் கிருபை அல்லது பாக்கியம். நமது இரட்சகரின் மார்பு அவருடைய அன்பர் தூங்கும் கட்டிலாய், சாயும் திண்டு தலையணையாய் இருந்திருக்கிறது. ஆம், சாய்ந்து கொண்டிருந்தான் என்கிற வார்த்தை சாய்மானத்தின் உறுதியையும் சாய்ந்திருந்தவனுடைய தாராளத்தையும் காட்டுகிறது. யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் யூதாஸ் காரியோத்து தன் பணப்பையிலும் பண ஆசையிலும் சாய்ந்து கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்க முடியும். இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன் இன்னானென்று அறிகிறோமே அன்றி இயேசு சாய்ந்த மார்பு இன்னதென்று அறிய எதுவுமே இல்லை. அது விசனமான காரியம்தான். சரிதானா? அவர் சாய இடமில்லாதவராயிருந்து வேதம் சொல்லுகிறது. நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதோ வாசற்படியில் நின்று தட்டி கொண்டு நிற்கிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு வாசம் பண்ணுவேன். என் ஆண்டவர் எவ்வளவாய் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். தியானம். ஆத்துமாவே, இதுவரைக்கும் நீ இயேசுவின் பாதத்தையும் காலையும் முழங்காலையும் வயிற்றையும் நோக்கி தியானித்து பரவசப்பட்டாயே. இப்போது உன் கண்களை சற்றே நிமிர்த்தி அவருடைய திருமார்பை நோக்கி தியானம் செய். பரிசுத்த யோவான் வெகு நேரமாய் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறார். மார்பு நோகிறது,
எழுந்திரு அவர் என்று அவர் சொல்லவே இல்லை. நீ சற்றே விலகி வேறொருக்கு இடம் கொடு என்று அவர் சொல்லவும் இல்லை. அந்த 12 பேர் சாய்ந்தாலும், ஏன் இந்த உலகம் முழுவதுமே சாய்ந்தாலும் அவர் மார்பில் இன்னும் இடம் இருக்கிறது. மற்ற சீசர்கள் பரிசுத்த யோவானைப் போல சாய்ந்து கொள்ளாமல் இருந்தது அவர்களுடைய தப்பிதமே அன்றி, யோவான் அப்போஸ்தலன் சாய்ந்து கொண்டிருந்தது அவன் தப்பிதம் அல்ல. யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த முகாந்தரம் என்ன? அவன் சார்ந்திருந்த தேசத்திற்கும் ஜாதிக்கும் அது வழக்கம் என்று சொல்லி நாம் அதை அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. சாய்ந்திருந்தவனை கேட்டால் சாய்ந்த முகாந்தரத்தின் ஞானத்தை அறியலாம். அவனை கேட்கலாமா? யோவானே, செபதேயுவின் மகனே, இடிமுழக்கத்தின் புத்திரனே, நீ ஏன் என் ஆத்தும நேசரின் மார்பில் சாய்ந்தாய்? உன் பெருமையா, உன் ஆணவமா? ஏன் சாய்ந்தாய்? உனக்கு தலைநோவா, இல்லை உனக்கு பலவீனமா? சொல்லு. 12 இளையவனாகிய நீ உன் வாலிப சேஷ்டையை காட்டினாயோ, அல்லது தாபோரின் மேட்டிலே கிறிஸ்துவின் மகிமையை கண்ட நீ அவரை அற்பமாய் அலட்சியமாய் எண்ணிவிட்டாயோ? ஏன் சாய்ந்தாய்? இயேசு தம்மை காட்டிக் கொடுப்பவனை குறித்து ஜாடையாய் பேசிக் கொண்டிருந்த பொழுது பேதுரு உனக்கு சைகை காட்டி யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரி என்று சொன்னானே, அந்த ஆத்திரமும் துக்கமுமான சமயத்திலும் கூட நீ சாய்ந்திருந்த மார்பில் சாய்ந்திருந்தபடியே இருந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்று கேட்கிறாயே, இவ்வளவு தாராளத்திற்கு முகாந்தரம் என்னப்பா? முகாந்தரம் என்ன? இதோ யோவான் உத்தரவு சொல்லுகிறார். அது என் ஆணவமும் அல்ல, என் அலட்சியமும் அல்ல. நான் சாய்ந்ததற்கு 2 முகாந்தரங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆத்தும நேசர் என் பேரில் வைத்த அன்பும், நான் என் ஆத்தும நேசர் பேரில் வைத்த அன்பும் தான் அதற்கு முகாந்தரம். புவனர் கேசின் மகன் இடிமுழக்கமாய் சொல்லும் உத்தரவு இதோ நம்முடைய மனதிலும் கூட இப்பொழுது தொனிக்க வேண்டும். சாயாதிருந்தது நம்முடைய தப்புதமே அன்றி அவருடைய தப்பிதம் அல்ல. இதோ யூத பிரதான ஆசாரியனுடைய மார்பு 12 கோத்திரங்களையும் குறிக்கும் 12 ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டது. ஆத்துமநேசரின் மார்போ சீனாயின் 10 கட்டளைகளும் இயேசுவின் 2 கட்டளைகளும் ஆக 12ஐயும் மீறின எல்லா பாவிகளையும் ரட்சிப்போம் என்று வெளிப்படுத்தும்படி அன்பு என்னும் ஒரே வைரமுள்ள பதக்கமாய் துலங்குகிறது. முன்னொரு காலத்தில் இந்த மார்பில் நீதி என்னும் ஒரே கல் வைக்கப்பட்ட பதக்கம் தொங்கினது. இப்பொழுதோ அது எடுக்கப்பட்டு அன்பு என்னும் வைரம் பதிக்கப்பட்ட பதக்கமுடையதாய் இதோ தொங்குகிறது. சகல பாவிகளுக்கும் அங்கே இடம் உண்டு. அதில் சாய்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு எல்லாம் நீதி, விசுவாசம், அன்பு ஆகிய 3 மார்க்க கவசங்கள் அகப்படும். நானும் அதிலே சாய்வேனாக, நானும் அதிலே சாய்வேனாக. விசுவாசத்தால் சாய்தல். என் ஆத்துமநேசரே, உம்முடைய மகத்துவ மார்பை அடியேனுக்கும் சற்றே தாரும் அப்பா. நானோ பலவீனமான ஒரு பாவி, இனி தயவாய் அன்பு கூறும். நானும் உம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவரே. இதோ என் ஆண்டவர் தமது மார்பில் நான் சாயும்படி சம்மதிக்கிறார். ஐயா, யோவான் அப்போஸ்தலனே, நீ சற்றே ஒதுங்கி எனக்கு நடு மார்பில் சாய்வதற்கு இடம் தாரும் அப்பா, இடம் தாரும். நான் உம்மிலும் பலவீனன், உம்மிலும் நோயாளி, உம்மிலும் களைத்து போனவன். என் நோவு குணமாகவும் பலவீனம் தீரவும் களைப்பு ஆறவும் என் ஆத்துமநேசருடைய மார்பில் இதோ நான் சாய்கிறேன், இதோ நான் சாய்கிறேன். அன்பர் அவர் மார்பில் சாயாதிரார், அன்பருக்கு அவர் மார்பை சாய்க்காதிரார். அன்பர் அவர் மார்பில் சாயாதிரார், அன்பருக்கு அவர் மார்பை சாய்க்காதிரார். இன்றைக்கும் அவருடைய மார்பிலே நான் சாய்ந்து கொண்டிருந்தால் போதும், என் மார்பையும் அவர் சாய்வதற்கு நிச்சயமாய் ஒப்புக் கொடுக்க முடியும். ஆனந்த பரவசம். என் ஆத்துமநேசரின் மார்பு இலவம் பஞ்சிலும் எதுவாயிருக்கிறதே. என் பாவ நோயெல்லாம் தீர்ந்து போயிற்றே, பாவ ஆயாசமும் மயக்கமும் தெளிந்துட்டே, பலவீனம் தொலைந்து போயிற்று. நான் இங்கேயே இருக்க போகிறேன். இவ்விடத்தில் இருப்பது என் ஆத்துமாவுக்கு நலம் என்று கண்டுபிடித்திருக்கிறேன். இங்கே பரமானந்தம் பெருகுகிறது, பரம எண்ணங்கள் எழும்புகின்றது. நான் இந்த இடத்தை விட்டு விட்டு போய்விடவே மாட்டேன். இதுவரைக்கும் நான் சுமந்த பாரங்கள்
என்னை நெருக்கின பாவங்கள், சாபங்கள் இவை எல்லாம் என் ஆத்தும நேசரின் மார்பில் நான் சாய்ந்திருக்கும் போது எல்லாம் விலகி போயிற்றே. அப்படியானால் 1000 பேர் வந்து என்னை துரத்தினாலும் இந்த கன்மலை ஒதுக்கத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். நெருக்கினாலும் விலக மாட்டேன், நசுக்கினாலும் இயேசுவின் இந்த மார்பில் இருந்து கொண்டே சாவேன். ஓ, என் ஆத்தும நேசரின் மார்பு எத்தனை மென்மையானது, எத்தனை மேன்மையானது. வாசிக்கிறவனே, கேட்கிறவர்களே, சற்று நேரம் முழங்காலில் நின்று ஒன்றும் பேசாதபடிக்கு உங்கள் உதடுகளை காத்து, இரட்சகருடைய மார்பு பாவிகளுக்கு ஒரு சாய்மானம் போல் இருக்கிறது என்பதை மாத்திரம் மனதிலே உணர்ந்து, அதிலே நீங்களும் விசுவாசத்தோடு சாய்ந்து அந்த ஆனந்தத்தினாலே பரவசப்பட்டு கர்த்தரை உறுதியாய் அண்டிக் கொள்வதற்கு முழங்கால் படியிடுவோமா? ஜெபிக்கலாமா? இதோ விசுவாசத்தோடு கூட உடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருக்கிற எனக்கு என் ஆத்தும நேசர் எவ்வளவு அழகானவராய், எவ்வளவாய் நேர்த்தியாய் என்னுடைய பாவத்தை, சாபத்தை நீக்கி என்னை லகுவடைய பண்ணுகிறாரே. எத்தனை நல்லது, எத்தனை நல்லது. எங்கள் இன்ப படுக்கையாகிய இயேசுவே, எங்கள் பேரின்ப மெத்தையே, எங்கள் புஷ்ப மஞ்சமே, செபெதேயுவின் மகனாகிய யோவானுக்கு உம்முடைய மார்பிலே இடம் கொடுத்தீர் அப்பா. இதோ உம்முடைய மகனாகி எனக்கும் இடம் தாரும், உம்முடைய மகளாகி எனக்கும் இடம் தாரும் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா சுகமாய் தூங்கும்படிக்கு அது ஊஞ்சலாய் மாறட்டும். உமது மார்பிலே சாய்ந்து கொள்ள கிருபை செய்யும். நாங்கள் பிறந்து இத்தனை வருஷமாயிற்று, பாரங்களை சுமந்து சுமந்து இழைத்து போனோமே. இதோ உம்முடைய மார்பிலே நாங்கள் சாய்கிற இந்த நேரத்தில் என் பாவ ஆயாசம் நீங்கி என் சாபம் தொடர்ந்து வராதபடிக்கு நான் உமக்குள் பேரின்பத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே ஆண்டவரே. எனக்கும் இடம் தாரும், எங்களுக்கும் இடம் தாரும் ஆண்டவரே. எனக்கு இடமில்லை என்று சொல்லுகிறேயானால் யாரிடத்தில் போவோம் அப்பா? வாழ்வுதரும் வார்த்தைகள், வாழ்வுதரும் மேன்மைகள் எல்லாம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் அணைத்துக் கொள்வீராக. உம்முடைய மார்பில் சாய்ந்திருக்கிற எங்களை அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த இன்பம், அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. ஆமப்பா, உலக பிரகாரமான தகப்பன் தூரத்திலே வந்து கொண்டிருந்த மகனை ஓடி சென்று கட்டி முத்தமிட்டு அரவணைத்தது போல நீங்களை அரவணைத்துக் கொள்கிற இந்த அன்பிலும் மேலான அன்பு வேறு எங்கும் இல்லை அப்பா. அதை நினைத்து மனதாரமை துதிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி. இந்த ஜெப நேரத்திலும் அந்த விசுவாசத்தோடு தங்கள் தங்கள் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. அந்த விசுவாசத்தோடு சகலத்தையும் சகலரையும் அன்பின் கண்ணில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுவீராக. கேட்டது குறைவு, கேளாதிருக்கிறவனையும் தந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆத்தும நேசருடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அங்கங்களையும் மகத்துவத்தையும் தியானிக்க தியானிக்க எத்தனை பரவசம். ஓ, அவர் பரிசுத்தர் ஆயினும் பாவிகளாகிய நம்மையும் நேசித்து அணைத்துக் கொள்ளுகிற அன்பு வேறு எங்கும் இல்லை. அந்த அன்பை உறுதியாய் அண்டிக் கொள்வோம். கர்த்தர் தரும் நன்மைகளால் நிரப்பப்படுவோம். தொடர்ந்து தியானத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.